கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் சிறுவன் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தர்மராஜ் வழங்க கேட்கலாம். தர்மராஜ், வணக்கம். என்ன நடந்தது கோயில் திருவிழாவில்? விவரங்களை பதிவு பண்ணலாம் தர்மராஜ். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வருடந்தோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். தற்போது புதிதாக கோவில் கட்டப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று இரவு சித்திரை திருவிழா கம்பம் ஊன்றுதலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து குளித்தலை நகர பகுதிகளின் பல்வேறு இடங்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பூத்தட்டுகளை கொண்டு வந்து அம்மனுக்கு சாட்டினர். அதன் ஒரு பகுதியாக குளித்தலை கொல்லம்பட்டறை தெருவில் இருந்து மின் அலங்காரத்தில் அம்மனுக்கு பூந்தட்டு எடுத்துக்கொண்டு மேலதாளங்களுடன் ஆடிக்கொண்டு செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி காத்திருக்கும் மாணவன் சியாம் சுந்தர் ஊர்வலத்தில் சென்றுள்ளார். அப்போது நடனமாடிய வாலிபர்கள் சிலர் சியாம் சுந்தர் மீது விழுந்துள்ளனர். அதற்கு ஓரமாக நடனமாட கூறியுள்ளார். அதற்கு வாலிபர் ஒருவர் கையில் வைத்திருந்த பிச்சுவா கத்தியால் மார்பில் குத்தியுள்ளார். அப்போது தடுக்க வந்த அதே பகுதியைச் சேர்ந்த அஜய் மற்றும் வசந்தகுமார் மீதும் கத்திப்பட்டுள்ளது. அருகில் இருந்த நண்பர்கள் உதவியுடன் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் சியாம் சுந்தர் சிகிச்சை பலனின்றி குளித்தலை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரின் உடலை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம்பட்ட அஜய் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். லேசான காயத்துடன் வசந்தகுமார் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இச்சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா, குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் குளித்தலை இன்ஸ்பெக்டர் உதயகுமார், தோகைமலை இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் உள்ளிட்ட 2 தனிப்படை போலீசார் நள்ளிரவு முதல் குற்றவாளியை தேடி வருகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழா தொடக்க நிகழ்ச்சியான பூச்செறிதல் விழாவில் கத்திக்குத்து ஏற்பட்டு ஒரு சிறுவன் பலியான சம்பவம் குளித்தலை பகுதி முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.